ஹாய் குட்டி நண்பர்களா, எல்லோருக்கும் பைன்போ குட்டி கதைகளுக்கு ஸ்வாகத்தம். இதுதான் சோலை வனம். நாம இன்னைக்கு இங்க இருக்கிற 2 நண்பர்களை சந்திப்போம். இதுதான் சின்ன பறவை. பார்க்கத்தான் சிறுசா இருக்கா, ஆனா மூளை அளவில் ரொம்ப பெரியவ. இதுதான் விகடன். இவ முட்டாள்தனத்துக்கு அளவே இல்ல. இந்த காட்டுல எங்க காட்டுத்தேன் கிடைக்கும்னு தெரிஞ்சிருக்கிற ஒரே ஒரு கதாபாத்திரம் தான் இந்த விகடன். சொல்லி என்ன பிரயோஜனம்? இந்த விகடன் தேன் பார்த்து எவ்வளவோ நாளாச்சு. சின்ன பறவையும் விகடனும் எப்பவுமே இந்த காட்டுல சேர்ந்துதான் சுத்துவாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு நாளைக்கு ஆச்சரியமா விகடனுக்கு ஒரு குடம் நிறைய காட்டு தேன் கிடைக்குது. விகட சந்தோஷத்துல குதிக்கிறான். இந்த மகிழ்ச்சியான விஷயத்த சின்ன பறவை கிட்ட சொல்ல போறான். சின்ன பறவை, நீ இது பாத்தியா? எனக்கு ஒரு குடம் நிறைய காட்டு தேனி கிடைச்சிடுச்சு. எவ்வளோ நாளாச்சு காட்டு தேனி பார்த்து. ஐயையோ, சந்தோஷத்துல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அடடா, சூப்பர் விகடா, உன்னோட கொஞ்ச நாள் கனவு நினைவாயிடுச்சே. ஆமா, ஏதோ வனவாசி காட்டு தேனை குடத்துல நிறைச்சு வச்சிருந்தான். நான் அத ஆட்டைய போட்டுட்டு வந்துட்டேன். ஐயோ, ஆமா, நான் இத அப்படியே சாப்பிட போறேன். என் வாயில எச்சி ஊறுது. சரி, தேன் கிடைச்சதெல்லாம் மகிழ்ச்சி தான். அதுக்காக மொத்தமா குடிச்சுதாதே. பேராசை பெரு நஷ்டம். ஹே, நீ கொஞ்சம் சும்மா இரு சின்ன பறவை. சரி, என்னமோ பண்ணு, அந்த குடத்தையே குடிச்சிடு, வயிறு வெடிக்கட்டும். அப்படி கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறமா காட்டுத்தேன் பார்த்த சந்தோஷத்துல விகடன் அந்த குடத்துல இருக்கிற தேனை முழுசா குடிக்கிறான். குடிச்சதும் விகடனோட வயிறு பெருசாகி குடம் மாதிரியே ஆகுது. இனிப்பான இந்த காட்டு தேன் குடிச்சதும் மயங்கி விகடன் உறங்கி போறான். அப்படி விகடன் ஏதோ ஒரு கனவுலகத்துக்கு போறான். ஐயோ, என் வயிறு வெடிச்சிடுச்சே. இப்போ புரிஞ்சிச்சா? இதுதான் நான் சொன்னேன், பேராசை பெரு நஷ்டம்னு.